ஹலோ மை டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மல்லி சாதம் சீரக சம்பா ரைஸில் பண்ண போகிறோம். புதினா, மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தயிர் சேர்த்து அரைச்சிக்கிறோம். அதை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வறுத்து பொடி பண்ணி அரைச்சிக்கிறோம். இன்றைக்கி மல்லி சாதம் பண்ண போகிறோம். பிரியாணி டைப்பில் தான். அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம். இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200 கிராம், ஒரு அரை கிலோ செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நீட்டாக வெட்டி வச்சுருக்கோம். போட்டுக்கலாம். அரை கிலோவுக்கு ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தயிர் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இந்த மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள். நல்லா எப்படி ஜூஸியா வந்துருச்சு பாருங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஜூஸியா இருக்கு. இதை அரைச்சி வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஜப்பான் சிக்கன், மட்டன் தொக்கு. தனது சினிமா பயணத்தை தொடங்கினார். பராசக்தி படத்தில் சிவாஜி பேசிய சக்சஸ் என்கிற வசனத்தையே துஷ்யந்தின் முதல் படத்தில். ஆனால் முதல் படத்தில் துஷ்யந்தால் வெற்றியை ருசிக்க முடியாமல்